ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல உங்கள்கிட்டலாம் பேசி. ஆமாம், எனக்கும் பேசுறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. ஏன்னா சரி, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி. நம்ம டாக் ஷெல்டரை விசிட் பண்ணுறதுக்கு, டாக் ஷெல்டர் அடியாது அப்படின்னு கேட்காதீங்க. சரி, இப்போதைக்கு அது அப்படி தான் இருக்குது. எப்படியும் அது கொஞ்சம் பெரிய நிறுவனமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நம்ம டாக் ஷெல்டரை பார்க்குறதுக்கு போன சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை இல்லை, அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க பேர் அந்த அக்கா பேர் சுஜாதா. அதுக்கப்புறம் அந்த அண்ணா பேர் விஜயகுமார். வந்தாங்க. நாய்களுக்காக 500 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க விசாரம் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்க. பட் ஆனால் என்னால் அவங்கள வீடியோவோ எடுக்க முடியலன்னா ஃபோன் என்கிட்ட இல்லை ஒன்று. அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் தான் நான் வீடியோ எடுக்கணும். ஆனால் என்னால் எடுக்க முடியல. இந்த வாரம் சனிக்கிழமை வரேன்னு சொன்னாங்க. என்னாச்சுன்னு தெரியல, வரல. சரியா, பரவாயில்ல. அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குமோ அதை பற்றி நமக்கு எதுவும் இல்லை. பட் அந்த அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். ஸோ அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. நான்ட்டு கால் பண்ணவே இல்லை. கால் பண்ணி கேட்கணும். அந்த இது அதுக்கப்புறம் வேறு டொனேஷன்ஸ் எதுவும் வரலப்பா. சமாளிக்க முடியல. நாய்களுக்கு உணவு கொடுக்க மாதத்தில் 200 கிலோ அரிசி நச்ச தேவைப்படுது. ரேஷன் அரிசி கிடைக்காத சமயத்தில் கடையிலேருந்தே அரிசி வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மழை காலங்கிறதுனால கோணிப்பை நிறைய தேவைப்படுது. நீங்கள் யாராச்சும் கோணிப்பை, பேப்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பேன். நான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வீடெல்லாம் ஒரே சொதன்னு இருக்குது எல்லா இடத்துலையும், பாவம் நாய்கள் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நான் ரோட்டில் வரும்போது பார்த்தா நிறைய நாய்க்குட்டிகள் மிஸ்ன்னு மேயுது. அதுக்கப்புறம் நேற்று 2 நோஞ்சா நாய்க்குட்டி பார்த்தேன். நல்லா இருக்கிற நாய்க்குட்டிகளை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். 2 நோஞ்சான் நாய்க்குட்டியை பார்த்தேன். எங்கே பார்த்தேன் அப்படி சொல்லிட்டுனா, சாத்தனூர் சுகாதார மையத்தாண்ட பார்த்தேன். யாராச்சும் உணவு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த உணவு எடுத்துகிட்டு திரும்பி போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே காணும். அதனால் சரி, ஓகே அப்படின்ட்டு. எனக்கு நாய்க்குட்டிகளை பார்த்துக்கிறதுக்கு நிறைய கேஜ் வேணும். யாராச்சும் உதவி பண்ணுறதா இருந்தால் உதவி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாய்கள் இருக்கிறதுனால புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லப்பன்னு குலைக்கிறாங்க. ஸோ அன்டைமில் யாராச்சும் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு ஸ்பாட் சொல்லி அங்கே நில்லுங்க, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது போலீஸ்கார தம்பி ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். தெரிஞ்ச தம்பி தான். பட் அவர் இருட்டில் ஏன்க்கா அக்கா நீங்களே இருட்டில் ஏன் நின்று பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. இல்லைப்பா நண்பர் தான் அப்படி சொன்னாலும் அவர் நம்புற மாதிரி தெரியல. சரி, ஓகே. நம்மளால் கொஞ்ச நாளைக்கு யாரையும் நான் வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன். வரேன்னு சொன்னீங்கன்னா கூட ஐயோ தயவு செஞ்சு வேணாங்க அப்படி சொல்லிடுவான். ஏன்னா நாய்கள் இருக்கிற இடத்துல மனிதர்களை உபசரிப்பது சிரமமான காரியமாக இருக்கிறது. அதனால் மனுஷங்க நாயில் சகிச்சுக்கிட்டா கூட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னும்போது பார்த்தா கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. எங்கே பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. பேசுறதுன்னா கதை பேசுறது, அது வேறு மாதிரிலாம் மீன் பண்ணிக்கூடாது. அதுக்கப்புறம் இருட்டில் பேசுகிற மாதிரி பேச்சுக்கள்லாம் கிடையாது. இருட்டிலே நின்னாலும் நம்ம பகலில் பேசுகிற பேச்சு மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். ஓகேவா? அப்புறம் ஆனால் அந்த இடம் காடு. ஒரு அக்கறையுள்ள மனிதரை பார்த்ததுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆமாம், உண்மையிலே ஒரு அக்கறை உள்ள போலீஸ்காரர். அந்த இடத்துல நான் இல்லைன்னா வேறு யாராச்சும் இருந்திருந்தால் கூட அவங்க அப்படி தான் நடந்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மிரட்டினது தான் கொஞ்சம் ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது. ஏன்னா தெரிஞ்ச முகம், மிரட்டலாம் தேவையில்லை. போயிடுறோம்னா போயிட போகிறோம், அவ்வளோதான். அங்கே நின்று பேச போகிறதில்ல. அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க, அதிகார துணியை பயன்படுத்துகிறாங்க. ஒருவேளை அப்படி பேசினா தான் பப்ளிக் பயப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அப்படி பயன்படுத்துகிறாங்களா, இல்லை எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் பப்ளிக்ஸ் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன்
அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் மரியாதையாக நடத்தினா நல்லாயிருக்கும். தப்பு பண்ணாதப்ப, தப்பு நிரூபிக்கப்படாதப்ப யாரும் குற்றவாளி கிடையாது. அது வரைக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு பார்த்தாங்க எனக்கு நீ வா போ பாப்பா அப்படின்னும் போதெல்லாம் எனக்கே சுருக்குன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு சாதாரண மனிதர்களாக தான் இருக்கோம் நாங்கள். நான் பாப்பா தான். இப்போ ஒரு அண்ணா பாப்பான்னு கூப்பிடும்போது அது வேறு ஃபீல். ஒரு போலீஸ்காரே பாப்பா தூரப்போ அப்படின்ற போது அது வேறு ஃபீல். அப்போ என்னதான் நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருந்தாலும் தவறு செய்யாத பொழுது மரியாதையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அது போலீஸ்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒரு நண்பனை வந்து போடா அப்படிங்கிறது வேற, ஒரு பப்ளிக் வந்து ஏய் போடா அப்படிங்கிறது வேற. அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. பட் அந்த மாதிரியான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும். அப்புறம் ஆமாம், இது எல்லா போலீஸ்காரங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க பப்ளிக்ஸை. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அது பழக்க தோஷமாக இல்லை மரியாதையாக தான் நடத்தணும் எல்லாரையுமே. யாருமே குற்றவாளியே இப்போ மரியாதையாக தானே நடத்தணும். மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது யாரையும். நாங்களும் அவங்கள மரியாதை இல்லாமல் பேசாத போது அது யூனிஃபார்ம் இருக்குங்கிறதுக்காகவோ அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காகவோ பொதுமக்களை வந்து இப்படி கேவலப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய கருத்துக்களை தான் நீங்கள் பதிவு பண்ணுறேன். அதனால் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறம் வேற ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாத்தனூர் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்குது பிளேஸு. நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. படிக்கிறதுக்கு இங்கே வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே திடல் போட்டு வச்சுருக்காங்களா. அப்புறம் மழை வந்துச்சுன்னா ஓடிப்போய் அங்கே நின்றுக்கலாம். பட் ஆனால் எப்போவுமே ஸ்கூல் திறந்துருக்குமான்னு தெரியல. அதுவும் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஒரு வாழ்க்கை தான், சந்தோஷமாக வாழுங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழுங்க. ஆனால் என்னால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழ முடியல. ஏன்னா நான் கையில் எடுத்துருக்கிற அந்த வேலை வந்து நாய்கள். ஸோ நாய்களால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வருது, நாய்களால் எனக்கும் பிரச்சனை வருது. நாய்களால் என்னாலையும் போய் நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட முடியல, வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச முடியல. அப்புறம் கடந்த நாட்களில் வந்து என்னுடைய நண்பர் வந்து விஸ்வாக்கு பர்த்டே போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ராஜாவுக்கும் பர்த்டே போயிடுச்சு. யாருக்கும் விஷ் பண்ண முடியல. அதனால் இங்கே விஷ் பண்ணிடலான்னு தமிழ்ராஜாவுக்கும் விஸ்வாக்கும் அப்புறம் இன்னொரு நம்ம தமிழுக்கும் எல்லாருக்குமே இங்கே விஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் யாருக்காச்சும் பர்த்டே வருது. அக்டோபர் 2 சதீஷ்க்கு வந்துச்சு, ஆனால் அவருக்கும் விஷ் பண்ணல. அதுக்கப்புறம் அக்டோபர் 2 அக்டோபரில் வேறு யாருக்கு பர்த்டே தெரியல. அவ்வளோதான். இது நான் புதுசாக பர்த்டே விஷயம்லாம் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஞாபகம் இருந்துச்சு சொன்னேன், ஞாபகம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்புறம் பேசுறதுக்கு கண்டென்ட். ஆமாம், கேஜ் வேணும், அரிசி வேணும், ஷெல்டர் போடுறதுக்கு காசு வேணும். தமிழ்செல்வியோட நிலைமை இப்படி தான் இருக்குது. போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். தேர்வுனான்னு தெரியாது, ஆனால் தேறிடணும். அதுக்கப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும் ரொட்டீனாக. அப்புறம் வெளியிலேருந்து எந்த சலனங்களும் வரக்கூடாது. இவங்க திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த உணர்வுகளும் வந்து மனசை தாக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய குறிக்கோள் வந்து நாய்கள் மேலேயும் படிப்பு மேலேயும் இருக்கணும். ஆனால் அது அப்பப்போ டைவெர்ட் ஆகிடுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் ரொம்ப சலனப்பட்டுட்டு அப்படியே மூட் அவுட் ஆகி அப்படியே ஐயோ போச்சே, என் வாழ்க்கையே போச்சே, இவங்க இல்லைன்னா வாழ முடியாதே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இது இல்லைன்னா வாழ முடியாதே, இவங்க இல்லைன்னா வாழ முடியாதே, இது அப்படி ஆகுமா, அது அப்படி ஆகுமா, ஐயையோ அப்படின்லாம் போயிடுறேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஏதாச்சும் நடந்தாச்சுன்னா எதுவுமே நடக்கலை. ஸோ சிந்தனையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கே சொல்லிக்கிறேன். தமிழ்செல்வி, சிந்தனையை சரியாக வைத்துக்கொள். அடுத்தது வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே அது வந்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியல. இன்னும் டீன்ஸ்லாம் எப்படி தான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை வந்து எனக்கு ரொம்பவும் வருத்தத்தை கொடுத்தது. எல்லோரும் குடிகாரராக இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் குடிக்கிறவங்களாக இருக்காங்க, எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும். அப்புறம் இளைஞர்கள் பற்றி அரசாங்கமோ இல்லை மற்ற கட்சிகளோ வந்து கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது எதுவும் இல்லை. மதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம். அப்போ எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்கிறதா தெரியல. இருந்திருந்தால் அவங்க வந்து இந்த எப்படி சொல்கிறது,
இந்த மதுவை வந்து உண்மையிலே புறக்கணிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வாழ்தல்னா என்னன்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கோ இல்லை யாருக்குமோ மனுஷங்களுக்கே தெரியல போல இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குடியினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படணும், குடியினால் ஒரு குடிகாரம் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை, குடும்பங்களே பாதிக்கப்படுதுங்கிறத வந்து எப்போ அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு அதை தடை பண்ணுவாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் எப்படி குடிப்பது என்று ஒரு பாடத்திட்டமாக கூட வச்சிடலாம். இப்படி தான் குடிக்கணும், இவ்வளோ சிப் பண்ணி குடிக்கணும், இல்லை இப்படி தண்ணி கலந்து குடிக்கணும், பொது வெளியில் குடிக்கக்கூடாது, குடித்த பாட்டில் எத்தனை போய் குப்பையில் தான் போடணும், அதுக்கப்புறம் மொத்தமாக குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி தான் இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் குடிக்காரங்களாம் இருக்காங்க. நேற்று ஒருத்தர் ரோட்லேயே டான்ஸ் ஆடிட்டே போனார், நல்லா ஷர்ட்டெல்லாம் அழுத்து போட்டு. அட பாவிகளா அப்படின்ட்டு யோசித்தேன். குடியை கெடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். குடியை மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே கெடுத்துரும் போல இருக்குது. ஆனால் தடை செய்வதற்கு தனி மனுஷியாக எதுவும் செய்ய முடியாது, ஆனால் பேச முடியும். குடி உங்கள் வாழ்க்கையை அழிக்கும், இளைஞர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாலிக்காக ஒரு என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற இளைஞர்கள் நிறைய பார்க்க முடியுது. நான் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன், நான் குடிகாரன் தான், டெய்லி தான் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன். அதே மாதிரி கட்டின பொண்டாட்டிக்கு கூட ₹1 கையே இருக்க மாட்டாங்க போல இது இப்போ இருக்கிறவங்க. அதனால் இதெல்லாம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு பெண் ஒரு ஆணுடைய பொறுப்பு. இயற்கை வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. பெண் வந்து குழந்தை பெற்று கொடுக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். ஆண் வந்து அவளுக்கு உணவு தேடி தரணும், அவளை பாதுகாக்கணும். எல்லா ஆணினமும் அப்படி தான் இருக்குது. அன்ட்டு நாய்கள் மட்டும் பெண் இனத்துக்கு வந்து பிள்ளையை கொடுத்துட்டு அதுக்கு பாட்டுன்னு அவங்க வீட்டுக்கு போயிடுது. ஆனால் மனுஷங்க கூட இப்போலாம் அந்த மாதிரி தான், நாய்கள் மாதிரி மனுஷங்க மாறிட்டுருக்காங்க. பொண்ணுக்கு புள்ள கொடுக்கறதோட சரி, பொண்ணை பாதுகாப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களையும் சொல்ல, பாதுகாக்கிற ஆம்பளைங்களை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. எங்கே குறை இருக்குதோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். நிறைகளை பற்றி பேசுறதுனால உலகம் வந்து நிறையாவே இருக்குது அப்படிங்கிற தோற்றம் வந்துடும். அப்படிங்கிறதுனால என் கண்ணில் படுற குறைகளை மட்டும் அப்பப்போ பேசுகிறேன். நீங்கள் என்கிட்ட குறை கண்டுபிடிச்சினாலும் கூட கமெண்டில் கழுவி ஊற்றலாம். அதை பற்றி நான் ஒன்றும் அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க மாட்டேன். என்னென்னா 2 நாள் ஃபீல் பண்ணுவேன், 3ஆவது நாள் சரி போடா அப்படின்ட்டு போயிடுவேன். ஓகேவா? எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. குடிக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக குறைச்சிருங்க, குடிக்காதீங்க. ஏன்னா குடிச்சிங்கன்னா உங்கள் மரியாதை போயிடும், மற்றவங்களுக்கு பயப்பட வேண்டியிருக்கும், எதையும் துணிச்சலாக செய்ய முடியாது. அவ்வளோதான். சரியா? நான் கூட ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், அப்புறம் யோசிச்சுட்டு வேணாண்டான்னுட்டேன். ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய குடிகாரங்களாம் இருந்து அப்படியே குடிகார குடும்பமாகவே இருந்து வாழ்ந்து லட்சிய புருஷர்கள்லாம் இறந்து மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் நான் வேற ஏன் குடிகாரி ஆகணுன்ட்டு வேணாம் சாமி, அப்படி நீ அப்படியே இருப்பா, நான் இப்படியே இருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். ஓகேவா? பாய்.